நீங்கள் என்னுடைய லாஸ்ட் வீடியோட கண்டினியூ தான் இது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி எங்கள் சைட்டில் வந்து ஆக்சுவலாக ஒரு இன்ஜினியர் ஒரு பிளான் பண்ணிட்டார். ஒரு 3.5 டன் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு. இன்றைக்கி வந்து ஹாலிடே கிறிஸ்மஸ் அப்படின்றதால ஸோ அவர் பிளான் பண்ணிட்டார். சேஃப்டி டீம் இருக்க மாட்டாங்க அண்டு மற்ற வந்து பார்த்திங்கன்னா ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்னு. பட் எந்த ஒரு சேஃப்டி பிளான் எதுவுமே இல்லை. ஸோ அவர் வந்து டைரெக்டாகவே ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸை கூப்பிட்டு மிஷினை மூவ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காரு. பட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம், எங்களுடைய சேஃப்டி ஆஃபீஸர் சொன்னால் தான் நாங்கள் பண்ணுவோன்னு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க, நான் அந்த விஷயத்த மேனேஜ் பண்ணேன். ஸோ எனக்கு அவர் பேசும்போது அவர் ரொம்பவே வந்து ஸ்டார்டிங்லேயே ஹார்ஷாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கிளைண்ட் கஸ்டமர் எனக்கு, நான் வந்து அங்கே கான்ட்ராக்டடாக இருக்கேன். ஸோ அவருக்கு வந்து அந்த வேலையை நடத்தி முடிக்கணும், அதுவும் இன்றைக்கே நடத்தி முடிக்கணும். பட் அந்த வேலைக்கு அவர் வந்து எந்த ஒரு அப்ரூவலோ இல்லை சேஃப்டி பிளானோ எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. ஸோ இந்த விஷயத்த வந்து அவருக்கு நான் புரிய வைக்கணுன்றது ரொம்பவே நான் சிரமப்பட்டேன். பட் ஆனால் வந்து டக்குன்னு நான் அவருக்கு புரிய வச்சுட்டேன். அவருக்கால பதில் எதுவும் கொடுக்க முடியல ஒரு குறிப்பிட்ட கொஷின்ஸ் நான் கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு. ஸோ அவரால் வந்து பார்த்திங்கன்னா கோபமாகவும் அதிகாரத்தன்மையோடையும் பேச முடிஞ்சது. ஆனால் பட் என்னுடைய சரியான கேள்விகளுக்கு அவரால் முழுமையான பதில்களை கொடுக்க முடியலை. ஸோ அதனால் அவர் வந்து ஓகே, நான் வந்து ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசிவிட்டு உங்கள்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சுமூகமாக வச்சுட்டு போயிட்டார். ஸோ நான் கேட்டதெல்லாம் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து சேஃப்டி பர்சன், நான் உங்களுடைய வேலையை நான் ஸ்டாப் பண்ணல. ஸோ நான் உங்களுடைய வேலையை நான் சேஃப்டியாக பண்ணி கொடுக்குறேன். ஆனால் உங்களுடைய வேலையை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத ஒரு ப்ரீ டாஸ்க் பிளானை எனக்கு சொல்லுங்கள், இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, பர்சன்ஸு, ஸோ இவங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு நான் வந்து அனுப்புகிறேன். வித்து ப்ராப்பர் சூப்பர்வைசரும் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் அவர்கிட்ட சரியான ப்ராப்பர் பிளான் இல்லை அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சது. ஆனால் அப்ரூவல் அவர் பிளான் இல்லாமல் அப்ரூவல் வாங்க முடியாது. ஸோ கஸ்டமர் சேஃப்டிக்கிட்ட இருந்து. ஸோ அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பேச முடியாமலும் அண்டு வந்து அவர் தான் வந்து பண்ணுறது தவறுன்ற உணர்ந்து அவர் வந்து போயிட்டார். ஸோ திரும்ப வந்து அவர் எனக்கு காலும் பண்ணல, இல்லை எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. மேபி அவர் அது சரியான ப்ராசஸ் எப்படி அனலைஸ் பண்ணலான்றதை தயார் பண்ணிவிட்டு திரும்ப எங்களை கூப்பிடுவார்னு நினைக்கிறேன். ஸோ இதனால தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இன்றைக்கி. ஸோ இது இன்றைக்கி இந்த சைட்டில் நடந்தது. தேங்க்யூ.